இப்போ எல்முருகன் காலம் தொட்டு எம்ஜிஆரை கையில் எடுக்கிற தொனி பாஜகவுக்கு இருக்கிறத கவனிக்க முடியுது. இப்போ மோடி அவர்களும் எம்ஜிஆரை பாராட்டி பேசுறாரு. இன்னைக்கு அண்ணாமலையோட அறிக்கை தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்களை அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாராட்டி பேசிவிட்டு இந்த கடைசி பக்கத்துல எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் இடையிலே நிறைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். எதுக்காக இப்போ எம்ஜிஆர் அவர் கையில் எடுக்கிறார்? என்ன அரசியல்? பொன்மனச்செம்மலின் அம்சமாக மோடியை கண்டோமடா, இதுதான் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட எல்முருகன் காலத்து மோடி வாழ்த்து பாடல். எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுவதில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. மாபெரும் தலைவர்கள், அவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் கிடையாது, சாதனைகளை மட்டும்தான் நாம் போற்றி பாராட்ட வேண்டும். கலைஞர் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தும். எம்ஜிஆரை யார் வேண்டுமானாலும் பாராட்டலாம். ஒப்பீடு தவறு என்பது ஜெயக்குமாரின் கருத்து. சில வகைகளிலே ஒப்பீடு சரிதான். என்ன காரணம் என்றால், மக்களுக்காக பாடுபட்டவர்கள் என்ற வகையிலே ஒப்பீடு சரிதான். ஆனால் மோடி அவர்கள் அவர் எடுத்திருக்கிற அரசியல் என்பது எம்ஜிஆரின் அரசியலுக்கு முற்றிலும் மாறானது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை கண்டித்தே எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆர்எஸ்எஸ்ஸின் இந்து மஞ்ச் என்கிற அமைப்பு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது டெல்லியிலே அவரை சுற்றி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டிலே ஏராளமான ஆர்எஸ்எஸ்காரர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் கண்டன குரல் எழுப்பினார்கள். எம்ஜிஆர் உடனே தொலைபேசியிலே கேட்டு அப்படி இல்லை என்று மறுத்துவிட்டு, இப்படி ஒரு முதலமைச்சரை முற்றுகை செய்வது என்பது அழகல்ல, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் மீது எனக்கு இருக்கிற அபிமானமே இதில் தகர்ந்து விட்டது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். மண்டைக்காடு கலவரத்தின் போது சட்டமன்றத்திலே அவர் மதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கார். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் தான். அந்த வகையிலே மோடியின் அரசியல் வேறு, எம்ஜிஆரின் அரசியல் வேறு. திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் தலைவராக எம்ஜிஆரையும் மோடியும் ஒப்பிடும்போது இந்த அரசியல் ஒப்பீடு நமக்கும் இது தோன்றத்தான் செய்கிறது. அந்த வகையில ஜெயக்குமார் அவர்களின் கண்டனம் என்பது அந்த வகையிலே சரிதான் என்று நினைக்கிறேன். அதாவது சுருக்கமாக சொன்னால், எம்ஜிஆரை போற்றி பாராட்டலாம். எம்ஜிஆரோடு மற்றவர்களை ஒப்பிடும்போது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ஆனா இன்னைக்கு தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போதும் கூட அதிமுக தலைவர்கள் என்னை அழைச்சு பேசினாங்க, பெரிய தலைவர்கள் என்னை அற்புதமான ஒப்பீடு இது அப்படின்னு எல்லாம் பாராட்டினாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனும் அவர் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அதன் மூலமா? எக்ஸ்ட்ரா ஆடானும் அண்ணாமலையும் பிரித்து பார்க்க முடியாத விஷயம். நிறைய விஷயங்களை அவர் சேர்த்துக்கிட்டே போவாரு. நீங்க கருத்து கேட்டீங்கனாலும் விளக்கம் கேட்டீங்கனாலும் அதுல இருந்து அவர் நழுவிடுவார். தொடர்ந்து அவர் சர்ச்சை நாயகன். சர்ச்சைகள் மூலமாக அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுதல், இது அவரோட தொடர் டெக்னிக்காகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே அதுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்கல. வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய வந்துச்சுன்னு சொல்றாரு. தலைவர்கள் பெயரை அவர் வெளியிடல. தலைவர்கள் பெயரை வெளியிட முடியாதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்தரங்கமாக பேசினால் வெளியிட முடியாது. ஆனால் அதிமுகவின் அடிப்படை நாதம் என்பது திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி. அதை தாண்டி இல்ல. 71 200+ சீட்டு திமுக முதல்ல வெற்றி பெற்றது. மாபெரும் வெற்றி அது. ஆனால் எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றாக இருந்தார்கள். ஒருவர் வடக்கிலிருந்து தெற்காக பயணம் செய்தார், இன்னொருவர் தெற்கிலிருந்து வடக்காக பயணம் செய்தார். இது எங்க கல்லூரி காலகட்டத்தோட இறுதி. அப்போ அது 2 தலைவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கியை திராவிட ஓட்டு வங்கியை உருவாக்கினார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான சீட்டுகளை வென்றார்கள். 72லயே அதிமுக வந்துருச்சு. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு வருடம் தான் அந்த ஒற்றுமை நீடித்தது. பல்வேறு காரணங்கள் இப்ப வரலாற்றுல அதற்கு பின்னால் போய் நம்ம ஆராய முடியாது. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் என்பவர் அதிமுக மட்டுமல்ல, திராவிட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதி. கலைஞர் என்பவர் திமுக மட்டுமல்ல, திராவிட ஓட்டு வங்கியின் ஒரு பகுதி. இந்த ஓட்டு வங்கி வலிமையானது. இதை உடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் திட்டம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி நிற்பது என்கிற முடிவை நோக்கி அவர் போய்விட்டார். தொடர்ந்து அவர் அதை வலியுறுத்தி வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஜெயக்குமார் கூட பாரதிய ஜனதாவை தாக்கியிருப்பார், பெரிய அளவுக்கு தாக்கியிருப்பார். ஆக பாரதிய ஜனதா இப்போது தனது ஓட்டு வங்கியை பெருக்குவதற்கு இந்த உத்தியை கடைபிடிக்கிறது. அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியிலே ஒரு பகுதி வர வேண்டும். தொலைக்காட்சி விவாதங்களிலே அந்த கட்சி பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார் என்றால், 5 முனை போட்டி என்று வந்தால் 25-30% ஓட்டு இருந்தாலே தமிழ்நாட்டிலே கணிசமான சீட்டுகளை பெற்றுவிட முடியும். ஏற்கனவே எங்கள்கிட்ட 18% இருக்கிறது, இன்னமும் கொஞ்ச அளவுதான் நாங்கள் கூட்ட வேண்டும். இப்படிதான் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கணக்கு இதுவாகத்தான் தெரிகிறது. எனவே இது ஓட்டு வங்கி கணக்கு என்பதுதான் கணக்கா இருக்கும் சார். இப்போ எம்ஜிஆர் இறந்து 37 ஆண்டுகள் கடந்து ஓடிடுச்சு. அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி, இரட்டை இலை சின்னத்துக்கான ஓட்டு வங்கி அப்படின்னு பல இருந்தாலும் இப்போ எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகள் ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை குறி வைக்கிறாங்களா இவங்க?
அதை குறிவைக்கிறார்கள். ஆனால் அது தவறான முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முருகனவர்களும் அதை குறிவைத்ததுதான். பலரும் குறிவைத்திருக்கிறார்கள். கலைஞர் கூட எனது 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் என்று 1984 தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டார். ஆனால் அதிமுக ஓட்டு வங்கி திமுகவுக்கு வரவில்லை. இது நாம் பார்த்து வருகிற விஷயம். காரணம் என்னவென்றால், இயக்கங்களின் தலைவர்கள் அந்த இயக்கங்களுக்கான ஐகான், அவர்கள் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி வைப்பார்கள். ஐகானை சொந்தம் கொண்டாடுவதால் மட்டும் அல்லது ஐகானின் புகழ் பாடுவதால் மட்டும் அந்த ஓட்டு வங்கி எப்படி வரும்? வாய்ப்பு இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த முயற்சி செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் டெல்லியிலிருந்து எனது நண்பர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவு வந்திருக்கிறது. அதிமுகவை எந்த காலகட்டத்திலும் நீங்கள் எதற்குமே விமர்சனம் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு கண்டிப்பான உத்தரவு வந்திருக்கிறது. அதை மீறித்தான் அவர் செயல்படுகிறார். இது டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது அண்ணாமலை அவரது பழைய கொள்கை, எந்த கூட்டணியும் வேண்டாம், பாரதிய ஜனதா தலைமையில கணிசமான ஓட்டு வங்கி வரும், அதன் மூலமாக கணிசமான இடங்களை நம்மால் பிடிக்க முடியும். இது ஒரு பாணி. இது ஒரு தலைவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை கூட நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை குறிவைப்பது என்பது அது அரசியல் ரீதியாக ஒரு சரியான வியூகம் அல்ல. ஆனா ஒரு பக்கம் கழகங்கள் இல்லா தமிழ்நாடு அப்படின்னு இதே பாஜக தரப்புல தான் சொல்லப்படுது. எம்ஜிஆரோட அவருடைய பயணம் அப்படின்னு பார்த்தோம்னாலே அவரே திராவிட இயக்கத்தோட நீட்சியாக இருக்காரு. அந்த இயக்கத்தோட தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. திமுகவோட அங்கமா இருந்த ஒருத்தர். இப்போ அவரை ஒப்பிட்டு அந்த ஓட் பேங்க் இப்போ திராவிடத்துக்கு எதிராக பேசிட்டு திராவிட தலைவரை கபலீகரம் செய்யற முயற்சி அது. கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் திமுக ஓட்டு வங்கியின் பிரதானமான பகுதி தான். கலைஞரும் எம்ஜிஆரும் வேறு வேறே அல்ல. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம். நாடோடி மண் பட விழாவின் போது 25வது வார விழாவின் போது எம்ஜிஆர் அவர்களை 4 குதிரைகள் பூட்டிய ஒரு சாரட் வண்டியிலே அழைத்து அண்ணாவும் நாவலரும் அவருக்கு தங்கவாள் பரிசு தருகிறார்கள். அப்போது அண்ணா சொன்னதுதான் அந்த இதயக்கனி உதாரணம். இந்த கனி மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தது, தன்மடியில் விழாதா என்று அனைவரும் தவித்தார்கள். அது என் மடியில் விழுந்தது, அதை எடுத்து என் இதயத்திலே பொருத்திக் கொண்டேன், அதுதான் இதயக்கடி. இன்றளவுக்கு அந்த உதாரணம் பேசப்படுகிறது. ஆக நீங்க திராவிட ஓட்டு வங்கியும் திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். அதிமுக பலவீனமானால் திமுக பலவீனமாக என்பதுதான் எனது கருத்து எப்போதுமே. என்ன காரணம் என்றால் அது இடத்திற்கு பாரதிய ஜனதா வந்துவிடும். ஆக வரவே கூடாத ஒரு அபாயம் என்று நான் நினைப்பது, இத்தனை ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்திலே எம்ஜிஆரின் பத்திரிகையிலே பணியாற்றியவன் என்ற முறையிலே நான் நினைப்பது, இந்த பிற்போக்குத்தனமான வலதுசாரி மதவாத அரசியல் தமிழ்நாட்டுக்கு உதவவே உதவாது. அந்த முயற்சியில ஈடுபட்டு நமது ஐகானிக் லீடர்களை அவர்கள் பெயரை சொல்வதன் மூலமாக நமக்கு ஓட்டு வங்கி உயர்ந்து விடும் என்று அண்ணாமலை நினைப்பாரே, ஆனால் அதை மாதிரி பகல் கனவு எதுவுமே இருக்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.